விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் கதைகள் பல மொழி மற்றும் கலாச்சாரங்களில் பரவலாக அறியப்பட்ட ஒரு கதையாகும். இது ஒரு மன்னன் விக்ரமாதித்தன் வேதாளம் ஒன்றுடன் புதிர்களை விவாதிக்கும் ஒரு கதை. இதில் மன்னன் விக்ரமாதித்தன் வேதாளம் மூலம் பல சுவாரஸ்யமான மற்றும் நீதி நிறைந்த கதைகளை கேட்கிறார். இந்த கதைகள் விக்கிபீடியாவிலும் கிடைக்கின்றன. விக்ரமாதித்தன் கதைகள் பற்றிய தகவல்கள். வேதாளம். விக்ரமாதித்தன் கதைகளில் வேதாளம் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக உள்ளது. இது ஒரு முனிவர். விக்ரமாதித்தன் தன் பயணத்தின் போது சந்திக்கும் ஒரு ஆத்ம தோழன். புதிர்கள். விக்ரமாதித்தன் வேதாளம் மூலம் பல புதிர்களை கேட்கிறான். இந்த புதிர்களுக்கு விடை சொல்லும் போது வேதாளம் பல சுவாரஸ்யமான மற்றும் நீதி நிறைந்த கதைகளை சொல்லுகிறது. கதைகள். விக்ரமாதித்தன் கதைகள் பல நீதி, வீர, ஞானம், நகைச்சுவை மற்றும் மர்மம் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியவை. கதைகளின் வகைகள். விக்ரமாதித்தன் கதைகளில் பல வகைகள் உள்ளன. அவை பதுமை கதைகள், வேதாளம் கதைகள் மற்றும் பல. விக்ரமாதித்தன் ஒரு மன்னன் மற்றும் நீதிபதியாகவும் அறியப்படுகிறார். அவர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் நியாயமான அணுகுமுறை மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்கிறார். விக்ரமாதித்தன் பற்றிய கதைகள். பல கதைகள் விக்ரமாதித்தன் உஜ்ஜயினி, பாடலிபுத்திரம் அல்லது பைத்தான் நகரை தலைநகராக கொண்ட ஆண்ட அரசராக விவரிக்கின்றன. விக்ரமாதித்தன் கதைகள் எப்படி தொடங்கின? விக்ரமாதித்தன் கதைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாய்மொழி இலக்கியத்தின் மூலம் பரவத் தொடங்கின. பின்னர் அவை எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டன. விக்ரமாதித்தன் கதைகள்.